படத்தோட கதை என்னன்னா, ஒரு குடும்பம் பண கஷ்டத்துக்காக அவங்களோட வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்க ஒரு பாட்டியும் பொண்ணும். ஆனா அவங்க சாதாரணமான மனுஷங்க இல்ல, ஒரு பயங்கரமான சூரியக்காரங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நெஞ்சில ஒரு டாட்டூ இருக்கிறத பாக்குறா. இதே மாதிரியான டாட்டூ அந்த சூரியக்காரங்க உடம்புலயும் இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட பொண்ணு பக்கத்துல பேய் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறா. இதுக்காக இந்த சூரியக்காரங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி அவ பொண்ணை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க இந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. உங்களோட சொந்த அபார்ட்மெண்ட்டை பாக்குறதுக்காக வராங்க. வீட்டு புரோக்கரும் இருக்காரு. இவங்க புரோக்கர் மூலமா தான் அந்த அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் விட்டுருப்பாங்க போல. போன பிறகு ஃபிளாட்டை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. வீட்டை வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. கண்ணாடியில உடைஞ்சு செவரெல்லாம் கிறுக்கி வீடை பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த புரோக்கர் என்ன சொல்றானா, இதை நான் போட்டோ எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இவங்க பண்ணிட்டு போன டேமேஜ்க்கு நம்ம அவங்க மேல கேஸ் போடலாம். அவங்க மேல கேஸ் போட்டு நம்ம செலவு பண்றதை விட இந்த காசுல நம்ம இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த வீட்டோட வாடகை வச்சுதான் என்னோட கடனையே நான் கட்டிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் அவங்க மேல கேஸ் எல்லாம் போட முடியுமான்னு சொல்றா. இப்போ அந்த புரோக்கர் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த வீட்டை நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு இங்க ஏன் நீங்க குடி வரக்கூடாது? எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, இங்க இருக்கீங்கல்ல, அந்த ஏரியால அவங்க ஒரு வீடை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வீட்டை நீங்க வாடகை கொடுத்தீங்கன்னா 60,000 இருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு நான் மாசத்துக்கு வாடகை வாங்கி தரேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஆக்சுவலா அந்த வீடு அவங்க ஹஸ்பண்டோடது, இந்த பிளாட் இவங்களோடது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவன் ஃபேமிலி இருக்கிற வீட்டை கட்டுறாங்க. இப்ப வீட்டுல நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் கவினும் சின்ன பொண்ணு லிங்க் இருக்கா. இப்ப அப்படியே இவங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு புரோக்கர் டெனன்ட்டை வீட்டை காட்டுறதுக்காக கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்றா. எனக்கு தான் இந்த வீட்டை வாடகை விட ஐடியா இல்லை, நான் முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டேன்னு அவர் சொல்றாரு. அதுக்காக நமக்கு 70,000 வரைக்கும் மாசத்துக்கு வாடகை கிடைக்கும், இதை வச்சு நம்ம கடனை கட்டலாம்னு சொல்றா. டெனன்ட்டை விட்டு என் வீட்டை நான் ஆசைப்படுத்த விரும்பல, அதுக்கு பதிலாக உன்னோட பிளாட்டை நம்ம விட்டு கடனை கட்டிடலான்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த பிளாட் எல்லாம் விற்க கூடாது, வர டெனன்ட் ரொம்ப நல்லவங்க, இந்த வீட்டை அவங்க நல்லா பாத்துப்பாங்க, நீங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இன்டர்வியூல இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ கால் பண்றாரு. இப்போ இன்டர்வியூல இருக்கேன், அந்த டெனன்ட்டை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றா. அதுக்கு அவரு, நான் எவ்வளவு வாட்டி சொல்றது, இதெல்லாம் வாடகை கூட கூடாது, நான் சொல்ல கேட்காம நீ டெனன்ட்டை கூப்பிட்டுருக்கியன்னு சொல்லி திட்டி போனை வச்சிடுறாரு. இப்போ இன்டர்வியூ முடிச்சிட்டு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் வரா. அப்படியே படிக்கட் மேல ஏறி வந்தா அந்த வீட்டை பார்க்க வந்த அந்த பாட்டியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கை கொடுத்து இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லி புரோக்கர் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராரு. உங்க கூட இந்த வீடு பார்க்க வந்த ஒரு லேடி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க தான் டாக்டர் நோச்சுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க நோச்சோட அம்மா, இவங்களும் டாக்டர் தான், இப்போ இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு சொல்றான். இந்த பாட்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த வீடு பிடிச்சு போயிடுது போல. இப்போ நாங்க குடியேறலாம்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றதுக்காக தயங்குறா. ஏன்னா இந்த வீடு அவங்க ஹஸ்பண்டோடது, அவர் தான் முடிவு எடுக்கணும். டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அடுத்த மாசத்துல நீங்க இங்க குடியேறலாம்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வாடகையே விட மாட்டேன்னு சொன்னவரு இப்போ ஓகேன்னு சொல்றாரு. இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம கையெழுத்து போட்டுடலாமான்னு சொல்லி புரோக்கர் சொல்ல, அப்படியே அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க சைன் போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த வீடை காலி பண்ணிட்டு அவ பிளாட்டுக்கு போற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இங்க நிறைய பொருள் இருக்கிறதுனால ஒரு சில பொருளை மட்டும் தான் அவன் பிளாட்டுக்கு எடுத்துட்டு போறா. சில பொருட்களை அவங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சுட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டை போட்டுட்டு வெளியே வரா. என்ன லிங்க் கிளம்பிட்டியான்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டு பாட்டி. ஆமா ஆன்ட்டி, நான் கிளம்பிட்டேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட நம்ம ஹீரோயின் இந்த டெனன்ட் எதனா ப்ராப்ளம் பண்ணா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொல்றா. அவளை வழி அமுச்சு வச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. இன்னைக்கு ஹீரோயின் பொண்ணோட பிறந்த நாள் வச்சு அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவ பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. இப்போ அந்த பொண்ணு அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தோன்னா அவ மூஞ்சியே மாறிடுது. இப்போ அந்த கிஃப்ட்டை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு இப்போ டேப்லெட் ஓபன் பண்ணி அதுல ஒரு பொம்மை எடுத்து காட்டுறா. நான் இந்த மாதிரி பொம்மை தான் உன்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பொம்மையை யாருமே விற்கிறது இல்லம்மா, இது எங்க கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்றா. பொண்ணு கேட்கிற பொம்மையை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் ரூம் விட்டு வெளியே வந்தா இப்போ ஹால்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு பாட்டி கொடுத்த அந்த ரெட் புக்கை படிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த பாட்டி கொடுத்த புக்கு தானே இதுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவர் இல்ல இது எங்க ஃபேக்டரி மிஷின் மேனுவல் புக்குன்னு சொல்லிட்டு பேக்ல வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவ பக்கத்துல வந்து இன்னைக்கே நீங்க ரூம்ல படுக்க கூடாது, ரொம்ப வெக்கையா இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவரு இல்லமா, என்னோட குழட்ட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்மளோட பொண்ணு தூங்க மாட்டான்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு ஒரு பக்கத்துல வரா. அவரோட நெஞ்சில டாட்டூ வரைஞ்சிருக்கிறத அவர் பாக்குறா. எப்போ நீங்க டாட்டூ போட்டீங்கன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவரு ஒன்னும் இல்லமா, முந்தா நேற்று என் பாஸ் கூட நான் பார்ட்டி போயிருந்தேன், அப்ப நாங்க போதையில இருக்கும் போது தூட்டா தேர் விளையாண்டோம், போய் இந்த டாட்டூவை நான் போட்டுக்கிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளோட பழைய வீட்டுக்கு வரா. இல்ல பொருட்கள் அவளோட ஸ்டோர் ரூம்ல இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்போ காலிங் பெல் அடிச்சு கூப்பிடுறா. அவங்கள பார்த்த நம்ம ஹீரோயின் ஹலோ டாக்டர் நூச் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறா. நேரா நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்டோர் ரூம்ல சில பொருட்களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றா. சரி வாங்கன்னு சொல்லி கேட்ட திறக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உள்ள வந்து ஜன்னலை பாக்குறா. ஜன்னல் ஸ்கிரீனை யாரும் மூடுறாங்க. எதுக்காக இப்படி மூடுறாங்கன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஸ்டோரேஜ் ரூம் ஓபன் பண்றா. பொருட்கள் கீழே விடுது. இப்போ அந்த லேடி அதை எடுக்கிறதுக்காக குனிறாங்க. இப்போ நம்ம
ஹீரோ நெஞ்சில இருந்த அதே டேட்டு இவங்க கழுத்து பின்னாடி இருக்கிறத அவ பாக்குறா. அதை பார்த்த பிறகு அவ பெருசா ஏதோ ரியாக்ட் பண்ணிக்கல. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட எனக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அதை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறா. சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போனவங்க கதவை லாக் பண்ணிட்டு தான் போறாங்க. எதுக்காக இவங்க வீட்டை லாக் பண்ணிட்டு உள்ள போறாங்கன்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து அவங்க வீட்டு ஜன்னலை பாக்குறா. அந்த பாட்டியை பார்த்தா ஏதோ பதட்டத்தோட இருக்காங்க. இப்போ அந்த லேடி கதவை ஓபன் பண்ணி வெளியே வராங்க. இப்போ ஹீரோயினுக்கு அந்த லெட்டர் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அதை வாங்கி பார்த்தா எல்லா லெட்டரும் ஓப்பனா இருக்கு. இப்படி நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்கும்போது சாரிங்க எங்களுக்கு வந்த லெட்டர்னு சொல்லிட்டு நாங்க ஓபன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. சரிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அவன் நேரா அந்த பாட்டி வீட்டுக்கு வரா. நீ வரத அவங்க பார்த்தாங்களான்னு சொல்லி பாட்டி கேக்குறாங்க. நீங்க டாக்டர் நூச்சு பத்தி சொல்றீங்கன்னு அவ கேக்குறா. அதுக்கு அந்த பாட்டி அவங்கள பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல, இது வரைக்கும் அவங்க வெளியே போய் நான் பார்த்ததே இல்ல, எல்லா நாளும் அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க, வா இத பாருன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஜன்னல் வழியா அவளோட வீட்டை காட்டுறாங்க. அங்க பாரு காக்காவோட இறக வச்சு ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சூனியம் பண்றாங்க. கரெக்டா விடிய காத்தால 4 மணிக்கு உங்களோட பெட்ரூம்ல இருந்து எனக்கு சில சத்தங்கள்லாம் வரும். அன்னைக்கு ஒரு நைட்டு என்னோட நாய் விடாம கத்திக்கிட்டே இருந்தது. எதுக்காக கத்திட்டு இருந்துன்னு சொல்லி பார்க்க போனேன். உன் வீட்டுக்கு மேல நிறைய காக்காங்க பறந்துட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில என் வீட்டுக்கு பின்னாடி என் நாயை யாரோ குத்தி கொன்னுட்டாங்கம்மான்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்து வாடகை வந்தவங்க அவங்க ஐடி ப்ரூஃபை கொடுத்துருப்பாங்க. இவங்க பேரை போட்டு நெட்ல செக் பண்ணி பாக்குறா. இவங்களோட பேரே காட்ட மாட்டேங்குது. இதை பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்துடுறாரு. இப்போ டேபிள்ல இருக்கிற அவங்க ஐடி ப்ரூஃபை எடுத்து பார்த்துட்டு இதுக்காக இவங்க பேரை போட்டு செக் பண்ணி பாக்குறேன். அவங்க உண்மையான டாக்டரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஆனா டேட்டா பேஸ்ல அவங்க பேரே இல்ல, உங்க ரிட்டையர் ஆயிட்டாங்களே அதனால அவங்க பேர் அதுல இருந்திருக்காதுன்னு அவன் சொல்றான். எனக்கு அவங்க பார்த்தா ஏதோ விசித்திரமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் போனேன், அவங்க என்னடானா இந்த வீட்டுக்குள்ளேயே வர விடல. இதை பாருங்க நம்ம லெட்டர் கூட அவங்க எடுத்து படிச்சிருக்காங்கன்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்காதுன்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டிருக்க இந்த டாட்டூ அந்த சிம்பிளோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கறா. எனக்கு அதெல்லாம் தெரியல, நல்லா இருந்தது போட்டுக்கிட்டேன்னு அவன் சொல்றான். இதே மாதிரி டாட்டூ தான் அந்த டாக்டரோட பொண்ணு போட்டிருக்காங்கன்னு சொல்றா. அவங்களுக்கு இந்த டாட்டூ பிடிச்சிருக்கும், அவங்களும் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவளுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவளுக்கு தோணுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. சில இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ்காரரு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னோட வீட்டு டெனன்ட்டோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? சரி நான் அதை பண்றேன்னு அவன் சொல்றான். இப்போ கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கரெக்டா அவளோட பிளாட்ல நிறைய காக்கா பால்கனியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட பெட்டுக்கு அடியில ரத்தம் உழுதுறத காட்டுறாங்க. அப்போ பால்கனியோட ஸ்லைடிங் டோர் தானா ஓபன் ஆகுது. அப்போ பொண்ணோட சத்தம் கேக்குது. அம்மா நம்ம ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு சொல்றா. டக்குன்னு முழிச்சு பார்த்தா பொண்ணு தூக்கத்துல இருந்து ஏச்சி உட்காந்துட்டு இருக்கா. யாருமான்னு சொல்லி கேக்குறா. இப்ப அப்படியே முன்னாடி கண்ணாடி இருக்கு, கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்மா, நல்ல போய் படுன்னு சொல்லி தூங்க வச்சிடறா. இப்ப அப்படியே ஏஞ்சி வந்து பாக்குறா. அவளோட பால்கனி டோர் ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறா. இந்த டோரை நான் மூடிட்டு தானே தூங்கினேன், இது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. தடனா அவ பின்னாடி இருக்க கபோர்ட் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்ப பயத்தோட வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்போ அவளோட போன்ல மெசேஜ் வருது. இப்படி அவ திரும்புறா. அப்ப அந்த கபோர்டுக்குள்ள ஒரு உருவ துணியெல்லாம் விளக்கிட்டு இவளை பாக்குது. இப்ப போன் எடுத்து பார்த்தா மெசேஜ் பக்கத்து வீட்டு பாட்டி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அவங்க சடங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ்ல இருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு வீடியோ இருக்கு. அதை அவ பிளே பண்ணி பாக்குறா. இப்போ இந்த சின்ன பொண்ணோட ரூம்ல தான் இந்த வாடகைக்கு வந்த அந்த பாட்டி ஏதோ சடங்க பண்ணிட்டு இருக்காங்க. தடனா அந்த பாட்டி கேமராவை திரும்பி பாக்குறாங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணதை அவங்க பாத்துட்டாங்களான்னு சொல்லி கேக்குறா. அவங்க ரீப்ளேவே பண்ணல. நீங்க சேஃபா ஆன்ட்டின்னு சொல்லி கேக்குறா. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்போ பதறி போய் ரூம்ல இருந்து வெளியே வரா. பார்த்தா வெளியே அவளோட ஹஸ்பண்ட காணோம். கெவின் எங்க போனீங்கன்னு சொல்லி வீட்டுல தேடிட்டு இருக்கா. இப்ப ஹால்ல இருக்கிற பால்கனி கதவு யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. இப்ப அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. அப்போ மெயின் டோர்ல யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. கவின் நீ தானேன்னு சொல்லி கேட்டுட்டே போறா. அதை ஓபன் பண்ணலான்னு பாக்கும் அவர் கதவை ஓபன் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்து அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த நேரத்துக்கு நீ வெளியே எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேக்குறா. பாத்ரூம்ல ஒரு எலிய பார்த்த, அதை புடிச்சு கீழே போய் விட்டுட்டு வரேன்னு சொல்றான். அந்த பாட்டி கொடுத்த அந்த ரெட் புக் இவன் கையில இருக்கிறத பார்த்துட்டு, நீ எலிய தானே போய் விட்டுட்டு வந்த, எதுக்காக உன் கையில இந்த புக் இருக்குன்னு சொல்லி கேக்குறா. இதை வச்சுதான் நான் அந்த எலிய பிடிச்சி வெளியே தூக்கி போட்டு வந்தேமான்னு சொல்றான். ஐயா எதுக்காக இதை வச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றா. சரி நான் இதை தூக்கி போட்டுறேன்னு சொல்லி டஸ்ட்பின் கிட்ட போறாரு. இவ்வளவு ரூமுக்கு போறா. இப்போ ரூமுக்கு போனவ ரகசியமா எட்டி பாக்குறா. பார்த்தா குப்பையில தூக்கி போறேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் புக்கை பேக்ல மறுபடியும் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வேற வைக்கிறாரு. அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்கு சொல்லி இவளுக்கு சந்தேகம் வந்துருது. இப்ப போன் எடுத்து அந்த பாட்டி மெசேஜ் பண்ணாங்களான்னு பாக்குறா. அவங்க போட்ட அந்த வீடியோவை அவங்க டெலிட் பண்ணிடுறாங்க. இதுக்காண்டி அந்த வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லி இவ கேக்குறா. இதுக்கு அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வரா. இப்ப வெளியே நின்று காலிங் பெல் அடிச்சு பாக்குறா. அந்த பாட்டி வெளியே வரல. இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறா. அந்த டெனன்ட் லேடி வெளியே வந்து, என்ன இந்த பக்கம் ஆன்ட்டியை பார்க்க வந்தீங்களா, அவங்க வீட்டு எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்களோட சொந்த ஊரே இதுதான், அவங்களுக்கு சொந்தம்னு யாருமே இல்ல, எனக்கு தெரியும்
தெரியல, ஆனா அவங்க எனக்கு அதான் சொன்னாங்க. அவங்க திரும்பி வந்தா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், அப்போ நீங்க அவங்கள வந்து பாருங்கன்னு சொல்றா. எதுக்காக இவன் வாண்டடா வந்து அவங்கள பத்தி சொல்றான்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வீட்டுக்கு வந்தா பொண்ணு அவளோட பொருட்கள் அங்கங்க போட்டு வச்சிருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஐபேட்ல உட்காந்து பொண்ணு எதையோ பாத்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, உனக்கு சாப்பிடறதுக்கு எதுனா வேணும்னா சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்றா. அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. டக்குன்னு பக்கத்துல வந்து ஐபேட் ஆஃப் ஆகுது. ஸ்கிரீன் ரிஃப்ளெக்ஷன்ல சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது அந்த பொம்மை. சேர்ல பார்த்தா அவ பொண்ணு கேட்ட அந்த பொம்மை இருக்கு. இந்த பொம்மை எப்படி இங்க வந்து சொல்லி எடுத்து பாக்குறா. அந்த பொம்மையோட காலர்ல ஏதோ ஒரு பேர் இருக்கத அவ பாக்குறா. அந்த பொம்மையில இருக்க ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் பயந்து பொம்மையை கீழே போட்டுறா. இப்ப குனிஞ்சு அந்த பொம்மையை எடுக்கலான்னு பாக்குறா. டக்குன்னு பொண்ணு வந்து அந்த பொம்மையை எடுத்துக்கிறா. இந்த பொம்மை உனக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கறா. அப்பா பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாருன்னு சொல்றா. என்னதான் நடக்குது இவளுக்கு சுத்தமா புரியவே இல்லை. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பொண்ணோட முனங்கல் சத்தம் கேக்குது. பொண்ணு இல்லம்மா, அது கெட்ட கனவு, தூங்குமான்னு சொல்லி தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கா. பார்த்தா அவ பொண்ணு கிடையாது அந்த பொம்மை. பார்த்தோன்னா அவளுக்கு தூக்கி வாங்கி போட்டுருது. இப்ப அந்த பொம்மை எடுத்து டேபிளோட டிராயர்ல போட்டு லாக் பண்றா. அப்ப அவளுக்கு அலாரம் சத்தம் கேக்குது. மொபைல்ல டைமை பாக்குறா 3:45. இப்ப கதவை ஓபன் பண்ணி நைஸா வெளியே பாக்குறா. இப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ரெட் புக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்நேரத்துக்கு இவர் இங்க போறாருன்னு சொல்லி அவளுக்கு சந்தேகமா இருக்கு. வேகமா அவளோட போன் எடுக்கிறா. மொபைல் போன் சார்ஜ் எந்திருக்கு போல. இப்போ மொபைலோட சார்ஜர் தரையில விழுந்துருது. இந்த சவுண்டை கேட்ட அடுத்த செகண்ட் வெளியே போன அவ ஹஸ்பண்ட் உள்ள வந்து போர்வை போட்டு படுத்துக்கிறான். சவுண்டை கேட்டு பயப்புள்ள உஷாராயிட்டா. இப்ப கதவு மூடிட்டு உள்ள வந்தா அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் நின்று அசைஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. பார்த்தா அவளோட ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கு. காண்டானாவ அந்த துணி எடுத்து கபோர்டுக்குள்ள வச்சு மூடுறா. கண்ணாடி ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல இவ பொண்ணு பக்கத்துல ஒரு பேய் இருக்கிறத அவ பாக்குறா. பயந்து போய் திரும்பி பாக்குறா, அங்க எதுவுமே இல்ல. திரும்பி கண்ணாடியில பார்த்தா அந்த பேய் நகத்தை வச்சு அந்த சின்ன பொண்ணு நெஞ்சிலே எதையோ வரைஞ்சிட்டு இருக்கு. திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. இப்போ திரும்பி கண்ணாடிய பார்த்தா அந்த பேய் நின்னுட்டு இவளை பார்த்துட்டு இருக்கு. பார்த்து பயந்து போய் லைட்டா போடுறா. இப்போ சுத்தியும் முத்தியும் பாக்குறா, அங்க எதுவுமே இல்ல. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பொண்ணோட நெஞ்ச பாக்குறா. நெகத்தை வச்சு ஏதோ ஒரு மார்க் போட்ட மாதிரி தெரியுது. இவளோட அப்பாவும் அந்த டெனன்ட் போட்டுட்டு இருக்க அந்த டாட்டூட சிம்பிள் மாதிரியே இருக்கு. உனக்கு வலிக்குதாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப அவளோட ஹஸ்பண்ட் கதவு திறந்து பாக்குறாரு. எதுவுமே ரியாக்ட் பண்ணாம பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவர்கிட்ட பேசலான்னு வெளியே வர அவர் பாத்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு எப்போ 3:45 ஆகும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 3:45 ஆகுது. அலாரமும் அடிக்குது. இப்போ வெளியே வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல. ஓடி வந்து அந்த பேக்கை பாக்குறா. அதுக்குள்ள அந்த ரெட் புக் இல்ல. இந்த பேக்கை லாக் பண்ற அந்த பாஸ்வேர்டு அவர் தெரிஞ்சுக்கிறா. இப்போ வெளியே வந்து பார்த்தா அவர் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லிப்ட் வழியா அவர் மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. அப்படியே படிக்கட்டு வழியா மேல போறா. இப்ப காக்கா கத்துற சத்தம் கேக்குது. இப்ப கதவை ஓபன் பண்ணி வந்து பார்த்தா நிறைய காக்காங்கள் பறந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஹஸ்பண்ட் உட்காந்துக்கிட்டு இந்த ரெட் புக் எடுத்து மூஞ்சில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போன் எடுத்து நம்ம ஹீரோயின் அதை ரெக்கார்ட் பண்றா. இப்ப கேமராவை மறைக்கிற மாதிரி முன்னாடி ஏதோ ஒண்ணு வருது. இப்போ மொபைல கீழே இறக்கிட்டு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. திருப்பி கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணா ஒரு கண்ணு தெரியுது. முன்னாடி ஒரு சின்ன பொண்ணோட பேய் நிக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கத்தாம தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. இங்கேருந்து ஓடி வந்து டைரக்டா பெட்ல வந்து படுத்துக்கிறா. இப்ப அடுத்த செகண்டே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க நிக்கிறாரு. இப்ப வாயை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்கா. இப்ப அவளோட பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அதே மாதிரி அவளோட ஹஸ்பண்டும் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவர் குளிக்க போன பிறகு நேத்து நைட்டு அந்த பேக்கோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த பேக்கை ஓபன் பண்ணி அந்த ரெட் புக் எடுத்துக்கிறா. இப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் வெளியே வந்தோடனே அந்த ரெட் புக் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. இப்ப பாத்ரூம்க்கு வந்து அந்த புக்கை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா எல்லா பேஜும் பிளாங்கா இருக்கு. இதை பார்த்தா அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் பாத்ரூம் கதவை தட்டி பேக்ல இருந்து எதுனா எடுத்தியான்னு சொல்லி கேக்குறாரு. நான்லாம் ஒன்னும் எடுக்கல, நம்ம பொண்ணு எடுத்தலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த இடத்த விட்டு அவரும் போயிடுறாரு. இந்த புக்கை எங்கேயாச்சும் ஒளிய வைக்கிறதுக்காக அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பைப் எல்லாம் போறதுக்காக ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. இந்த டோரை ஓபன் பண்றா. அந்த காக்காவோட இறகு சில பொருட்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. இதை பார்த்து அவ பயந்துடுறா. இவளோட ஹஸ்பண்ட் தான் ஏதோ ஒண்ணு பண்றான்னு அவ புரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு ஈவினிங் பொண்ணை கூட்டிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போறா. கார்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சூனியக்கார கிழவி அவ பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கத பாக்குறா. அந்த சின்ன பொண்ணு அந்த ரெட் புக் ஓபன் பண்ணி மூஞ்சில கவர் பண்ணி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி ஓடி வரா. இப்போ பொண்ணு கிட்ட வந்தா அங்க அந்த சூனியக்கார கிழவி இல்ல. அந்த பாட்டி எங்க போனாங்கன்னு சொல்லி கேக்குறா. எந்த பாட்டிமான்னு சொல்லி இவ கேக்குறா. நம்ம வீட்டுல ரெண்டுக்கு இருக்காங்களா அந்த பாட்டி, இப்பதான் அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கத நான் பார்த்தேன்னு சொல்றா. இப்பதான் நான் கீழே இறங்கி வரேன்னு சொல்றா. இப்ப டக்குன்னு அந்த பொண்ணோட கழுத்தை பாக்குறா. இப்ப அந்த சிம்பிள் இருக்கிறத அவ பாக்குறா. நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா. அவ எங்க சொல்லி வயலண்டா பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி அவளை பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து விடுங்க, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு மேல இருந்தா நம்ம பொண்ணுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்து இப்ப அவளோட பாஸ்போர்ட், டாக்குமெண்ட், துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப வண்டி ஓபன் பண்ணி வைக்க வரா. வண்டிக்குள்ள பொண்ணோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க, பேக் எல்லாம் எடுத்துட்டு
எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த சூனியக்காரி கேள்வியை நான் பொண்ணோட ஸ்கூல்ல பார்த்தேன்னு சொல்றா. நீ கற்பனை பண்ணிட்டு பேசுறியான்னு சொல்லி அவன் கேட்கறான். இப்பதான் நம்ம பொண்ணு கிட்ட நான் பேசினேன், அவங்களெல்லாம் அவ ஸ்கூல்ல பாக்கலன்னு சொல்றா. என் கண்ணால பார்த்தேன், அப்ப நான் போய் சொல்றேன்னா பொண்ணோட கழுத்தை பாத்தியா, இந்த கழுத்துக்கு பின்னாடி அவருக்கு சிம்பிள் ஒண்ணு இருக்குன்னு சொல்றா. அம்மா நம்ம பொண்ணை ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். என்னது அம்மாவா, எப்போல இருந்து உங்களுக்கு அவங்க அம்மா ஆனாங்க? கடைசியா ஒரு சான்ஸ் உனக்கு தரேன், நம்ம குழந்தைய வச்சு அவ என்ன பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு சொல்லு. யாருமே ஒண்ணுமே பண்ணல, நீயே வளர்றன்னு அவன் சொல்றான். இப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி கூட காணும், யாருக்கு தெரியும், அவளை அவங்க கொலை கூட பண்ணிருக்கலாம். நீ போனா போடி, என் பொண்ணு என் கூட தான் இருப்பான்னு சொல்லி அவன் காரை ஓபன் பண்றா. பொண்ணை அவன் கூட விட மாட்டேன்னு சொல்லி அவ தர்றாரு பண்ணிட்டு இருக்கா. பராலு கண்ணத்திலேயே ஓங்கி ஒண்ணு விட்டுறான். இப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டுல வேணா சார் சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் அவ காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது உங்க அம்மா கிட்ட இருந்து இவளுக்கு கால் வருது. அம்மா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அவ சொல்றா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன்னு சொல்றா. ஆப்பல உன்னையும் பொண்ணையும் தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்க 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எங்க இருக்கேன்னு அவட்ட சொல்லாத, கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கா. இப்போ பொண்ணு கிட்ட வந்தா பொண்ணு நான் இங்க இருக்க மாட்டேன், நான் அப்பா கிட்ட போறேன்னு சொல்றா. நம்ம அப்பா கிட்ட திரும்பி போக மாட்டோம், நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம்னு சொல்றா. நான் பாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அப்பாவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றா. கேட்டா இவ அப்பாக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமா, என்னது அது, அப்பா உன்னை என்ன பண்ண சொன்னாரு அதை சொல்லு. மாட்ட சொல்லுமா, நான் கோவப்பட மாட்டேன், என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க அப்பா என்னமா சொன்னாரு சொல்லுமான்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு வாயே திறக்காம அழுதுகிட்டு இருக்கா. பொண்ணை வச்சு அந்த ஆள் ஏதோ ஒண்ணு பண்றான்னு சொல்லி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவளை ரூம்ல விட்டுட்டு இப்ப அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அவனை மீட் பண்றா. டெனன்ட்டோட பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்லி ஐடி ப்ரூஃபை கொடுத்துருப்பா. அவன் செக் பண்ணி பார்த்திருக்கான் போல. கண்டுபிடிச்சது என்னன்னா ஐடி ப்ரூஃப் கரெக்டானதுதான், அதுல இருக்க ஒரு நம்பரை அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த கரெக்டான நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட பேர் ராத்திரியே கிடையாது. இப்ப அவங்களோட ஒரிஜினல் ஐடியை காட்டுறா. அவங்களோட பேர்ல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ரெண்டுக்கு வரதுக்காக எதுக்காக அவங்க ஃபேக்கான ஐடி கொடுத்தாங்க, எனக்கும் இதான் புரியலன்னு சொல்றான். இப்ப இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறா. சரி நான் உன்னை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிடுறா. இப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க பொண்ணை காணோம். இப்ப பதறி போய் பொண்ணை தேடுறா, அங்க காணோம். இப்போ ரூமை விட்டு வெளியே வந்து ஹவுஸ் கிளீன் கிட்ட கேக்குறா, அவளோட பொண்ணை பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறா. இப்போதான் அவளோட அப்பா கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இப்போ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி வரா. வீட்டுல வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இல்ல. இப்போ ரூம்ல வந்து செக் பண்ணும்போது பெட்டுக்கு அடியில ரத்த கரை இருக்கிறத பாக்குறா. என்னன்னு சொல்லிட்டு பெட்டை நகர்த்தி பாக்குறா. சிம்பிளா அந்த பெட்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. காரை எடுத்துட்டு அவ பழைய வீட்டுக்கு ஓடி வரா. இப்ப காரை விட்டு ஓடி வந்து வீட்டுக்குள்ள பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா வீடே குப்பையா இருக்கு. அவங்க ஏதோ சூனியெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ புரோக்கருக்கு கால் பண்ணி டெனன்ட் எப்போ காலி பண்ணாங்கன்னு சொல்லி கேக்குறா. அவங்களா நேத்தே காலி பண்ணிட்டாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா, அவர் சொல்லல, உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்க போனாங்கன்னு? இப்போ அவரோட கார்ல அவரை கூட்டிக்கிட்டு அந்த டெனண்ட்டை பார்க்க போறா. அந்த புரோக்கர் அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கறாரு, அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட அவரு ஹோட்டல்ல திருப்பியும் செக் பண்ணி பாருங்க, உங்க பொண்ணு அங்கேதான் இருப்பான்னு சொல்றாரு. கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இப்போ திருப்பி அந்த டெனண்ட்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ அவன் கையில அந்த பாதி டேட்டூ தெரியுத பாக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வாமிட் வந்த மாதிரி நடிக்கிறா. அவன் வண்டியை நிப்பாட்டினோட வெளியே வந்து வாந்தி அடிக்கிற மாதிரி நடிக்கிறா. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி அவன் வெளியே வந்து கேட்கறான். டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு காருக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறா. உள்ள வந்து நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், நீயும் அந்த சூனியக்காரி குரூப்பை சேர்ந்தவன் தானே, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க கதை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றா. கையில நீ அந்த சூனியக்காரி போட்டுருக்க அதே டேட்டூ போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றா. கையில இருக்க சட்டையில ஒட்டிட்டு டேட்டூவை காட்டுறான். அத்தா அது வேற டேட்டூ, பாதி தான் பாத்துருப்பா, இருக்கிறதுக்கு அந்த டேட்டூ மாதிரி இருந்திருக்கு. அதை விட என் பொண்ணை நான் ஹோட்டலுக்கு தான் கூட்டி போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மொபைலுக்கு பின்னாடி ஹோட்டலோட கீ கார்டை நான் பார்த்தேன், இதை வச்சுதான் நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். நான் நம்புங்கம்மா, முதல்ல கதை ஓபன் பண்ணுங்க, முதல்ல உங்க பொண்ணை தேடுவோன்னு சொல்றான். இப்ப கதவோட லாக்க ஓபன் பண்ணலான்னு போறா. இப்ப காருக்குள்ள ரெட் புக் இருக்கிறத அவ பாத்துறா. அடுத்த செகண்ட் அந்த ஆள் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோயின் அடிக்கிறான். இப்போ அவன் நெஞ்சில அந்த டேட்டூ இருக்கிறத அவ பாத்துறா. இவனும் அந்த சூனியக்கார குரூப்பை சேர்ந்தவன் தான். இப்படியும் நம்ம ஹீரோயின் அவன் டென்னு தப்பிச்சு ஓடும் போது எல்லாம் எடுத்து மண்டையில அடிச்சு அவளை மட்டையாக்கிடுறான். இப்போ சிட்டியை விட்டு தூரமா ஒரு இடத்துக்கு அவளை சூட்கேஸ்ல போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா அவன் போனுக்கு 3:45க்கு அலாரம் அடிக்குது. இப்போ அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. இப்போ அவரை வந்து ஒரு குட்டி பொண்ணு எழுப்பிட்டு இருக்கா. பா ஏந்திரிங்கப்பா, டைம் ஆகுதுன்னு சொல்றா. ஆக்சுவலா இவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பொண்ணு ஜா. இவரோட வைஃப் இந்த குழந்தையும் அவரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. தன்னோட ஒரே பொண்ணை வச்சுட்டு அவர் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். அந்த பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறாரு. இதே பொம்மை தான் நம்ம ஹீரோயினோட பொண்ணும் கேட்டிருப்பா. இந்த பொம்மையோட துணி காலர்ல பொண்ணோட பேரை ஜான்னு எழுதியிருப்பாரு. இப்படி இவர் பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்போ அவர் பொண்ணை போய் குளிக்க சொல்றாரு. இப்போ பொண்ணும் குளிக்க போறா. இப்போ ஹீட்டர்ல ஷார்ட் சர்க்கியூட் நடந்தனால அதுல ஷாக் அடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. சோ பொண்ணு இறந்தோன்னு மனசுடைஞ்சு போயிடுறாரு. விட்டு கூட அவர் வெளியே வரல. பொண்ணு கொடுத்த அந்த பொம்மையை வச்சுட்டு பொண்ணா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வந்து வெளியே நின்றுட்டு ஹீரோவை கூப்பிடுறா. இப்போ
அப்போ ஏற்பட்ட நட்புல நம்ம ஹீரோயின் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறா. உங்களுக்கு இங்குன்னு ஒரு பொண்ணும் பிறக்கிறா. அதனால அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது பொண்ணோட ஹம்மிங் சத்தம் கேக்குது. இவர் இறந்து போன அந்த முதல் பொண்ணும் இதே மாதிரி தான் ஹம்மிங் சத்தம் கொடுத்துட்டு இருப்பா. இப்போ பொண்ணோட ரூம்ல வந்து செக் பண்றாரு. இப்போ பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜா இந்த ஸ்டெப் கரெக்டா இருக்கான்னு சொல்லி கேட்கறா. இவர் உள்ள வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா இந்த பொம்மை கூட தான்ப்பா நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அம்மா எனக்கு 3 முட்டை வேணும், நான் நட்சத்திரத்தை தொடணும்னு சொல்றா. இதேதான் ஜாவும் சொல்லுவா. இது மட்டும் இல்லாம ஜா பாக்குற அந்த ஃபேவரட்டான கார்ட்டூன் இந்த பொண்ணு பாக்குது. இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அதுக்கப்புறமா இவங்க தங்கறதுக்கு இவர் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பாட்டியை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வராரு. அந்த பாட்டி கிட்ட இவரு முதல் நாள் நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது நீங்க என் பொண்ணோட ஆத்மாவை பார்த்தேன்னு சொன்னீங்க. என்னோட பொண்ணு இங்கோ ஜா கிட்ட பேசுறா. ஏன் என்னால மட்டும் என் பொண்ணை பார்க்க முடியலன்னு சொல்லி கேட்கிறாரு. உன் பொண்ணை நீ பார்த்து பேசணும்னா அதுக்கு சில சடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த சிம்பிளை இவர் நெஞ்சில டாட்டுவா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக டெய்லி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு அந்த லெட்டரை கூட அவர் தான் ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஸ்டோரேஜ்ல இருந்து சில பொருட்களை எடுக்க வந்திருப்பா. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ஸ்கிரீனை கூட அவர் மறைச்சிருப்பாரு. மிட்நைட் 3:45க்கு அந்த பாட்டி சொன்ன மாதிரி அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரத்தெல்லாம் படிக்கிறாரு. இவர் தலைக்கு மேல நிறைய காக்காங்கெல்லாம் பறக்குது. இதுக்கு அந்த பாட்டி இந்த மாதிரி நீ பண்ணும்போது தலைக்கு மேல நிறைய காக்காங்க பறந்துச்சுன்னா சீக்கிரமா உன்னோட பொண்ணு உன்னை தேடி வருவான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என் பொண்ணை நான் பார்க்கவே இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிரான். இதுக்கு அந்த பாட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் பொண்ணோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போக கூடாதுன்னா அதே வயசுல இருக்க ஒரு உடல் தேவைப்படுது, நீங்க லிங்க பத்தி தான் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாங்க. இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மா வாழலாம்னு சொல்றாங்க. இதனால லிங்குக்கு எதுனா ஆபத்து வந்துருமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இந்த பாட்டி சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஜாவோட பொம்மையை கொண்டு வந்து இங்கு கிட்ட கொடுக்கிறாரு. இந்த பொம்மை ஜாவோடது, அதாவது உன்னோட அக்காவோடது. அவளும் என்னோட பொண்ணு தான். நீ ரொம்ப நாளாவே ஜாவை பாக்குறேன்னு எல்லாம் தெரியும், ஆனா நீ அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லப்பா பக்கத்துல யாருன்னா வந்தா அவ மறைஞ்சு போயிடுறா. இதுக்கப்புறமா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லப்பான்னு சொல்றா. இப்போ இங்க கிட்ட அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள்ல ஜா மறைஞ்சு போயிடுவா, நம்மள மாதிரி அவளுக்கு ஒரு உடல் இல்ல, அதனால அவ நம்ம கூட இருக்க முடியாதுமா. அதை கேட்டோன்னு அந்த சின்ன பொண்ணு அழுறா. நீ நினைச்சா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், அவளுக்கு உன்னோட உடம்ப கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அழாதீங்கப்பா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்ப்பா நான் பண்றேன்னு சொல்றா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க அம்மா கிட்ட அப்பாக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா தான் அவர் வீட்டுக்குள்ள சில சடங்கெல்லாம் பண்றாரு. ஒரு நாள் அந்த புக்கை வச்சு அந்த மந்திரம் படிச்சுட்டு இருக்கும் போது அவர் அந்த ஆவிகள் உலகத்துக்கே போயிடுறாரு. இப்போதான் அவர் பொண்ணு அவர் பாக்குறாரு. அவகிட்ட பேச ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு ஓடி போயிடுறா. அப்ப அந்த சடங்கு பண்ணும்போது வைஃப் வந்து பார்த்துட்டு இருக்கறத அவர் பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்த அந்த பாட்டிக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோயின் பார்க்கறதுக்காக ரூமுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டி மெசேஜ் பண்ணி உன் பொண்ணுக்காக சில சடங்கை நான் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இவரை கூப்பிட்டு அந்த பாட்டி பேசுறாங்க. உங்களோட உடம்புல நமக்கு 3 இடத்துல மார்க் தேவைப்படுது. அவளோட ஃபர்ஸ்ட் மார்க் நெஞ்சில போட்டுட்டா, இது மட்டும் என்ன அலோவ் பண்ணா நான் அவளுக்கு 2வது மார்க்கை போட்டுறேன்னு சொல்றாங்க. இப்போ 3வது மார்க் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கேட்கறான். 3வது மார்க் நீ தான் போடணும், ஏன்னா அவளோட அப்பா நீ தான் சொல்றாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த பாட்டி அந்த பொண்ணு கழுத்துக்கு பின்னாடி அந்த மார்க்கை போட்டிருப்பாங்க. பொண்ணு கூட்டு போறதுக்காக வரும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பா. இப்போ ஃபைனலா இவரு அந்த பொண்ணோட உடம்புல அந்த மார்க்கை போடணும். அப்போதான் அந்த ஜா இவ உடம்புக்குள்ளேயே வர முடியும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இவர் நம்ம பொண்ணை வச்சு ஏதோ பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வீட்டை விட்டு பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிருப்பா. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இப்போ பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த பாட்டி இருக்கிற அவர் வீட்டுக்கு வராரு. அந்த பாட்டி மெசேஜ் பண்ணி நெய்பரோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு அந்த நெய்பரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இருந்து ஒளிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வராலான்னு பாத்திருக்காரு. ஹீரோயின் வந்து வீட்டை செக் பண்ணி பாத்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த வீட்டு புரோக்கரோட கிளம்பி போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க மாட்டிக்கிட்டா. இவர் இங்க சடங்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த நெய்பர் பாட்டியோட வீட்டை பாக்குறாரு. இடையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ரொம்ப நாளாவே அவங்க இங்க இல்ல போல. ஆன்டி மெடிடேஷன் ட்ரைனிங் போயிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க, இப்போ அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு நைட் அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க, நீங்க நம்பலையான்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைங்க நான் உங்களை நம்புறேன்னு சொல்றா. இவங்க வீட்டுல சடங்குக்கான வேலையை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் பொண்ணோட பொம்மை எடுத்து பேக்ல வைக்கிறாரு. இப்போ அவங்க கத்தியும் சில பொருட்களை கொண்டு வந்து டைம் வந்துருச்சு, உங்க லாஸ்ட் மார்க்கை நீங்க போட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்போ பொண்ணு கிட்ட பெட்ல போய் உட்காருமா, அப்பா இங்கதான் இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ கத்தி எடுத்து அவரோட கையை வெட்டிக்கிட்டு அவரோட ரத்தத்துல அவர் நெத்தியில அந்த மார்க்கை போடுறாரு. இப்போ மார்க்கை போட்டுட்டு அவர் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ அந்த ரூம்ல அந்த பாட்டி உட்காந்து அந்த சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கதவை திறந்துக்கிட்டு யாரோ வீட்டுக்குள்ள வராங்க. யாரா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. இப்போ அங்க யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவரோட பொண்ணோட ஆத்மா தான் நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நீயா ஜா ஜான்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்துல போறாரு. பார்த்தா கதவை திறந்துக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வெளியே வராங்க. இவங்களை பார்த்தா ஆளே தொட்டலா மாறி இருக்கு. இப்ப அந்த பாட்டி கிட்ட உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சேன்னு சொல்றான். அந்த பாட்டி கத்தி எடுத்து இவர் வயிற்றுக்குள்ள சொறி விட்டுறாங்க.
பார்த்தா அந்த பாட்டியோட கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. இந்த பாட்டியை தள்ளி விட்டுறாரு. அதனால அந்த பாட்டி விடாம சதக்கு குத்திடுறாங்க. ஒன்று கீழே ஓடி வந்து அப்பான்னு சொல்லி கத்துறா. இப்போ அந்த இங்க வந்து அந்த லேடி பிடிச்சிக்கிறாங்க. படிக்கட்டுல இருந்து அந்த பாட்டி இறங்கி வராங்க. இப்படியே நடந்து வந்து அந்த பாட்டி இருக்கிற பொட்டியை தொடர்ந்து அதுக்குள்ள ஒரு பொம்மை எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சடங்கு மூலமா இங்க உடம்புக்குள்ள ஜாவோட ஆத்மாவை சேர்க்கலான்னு பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க பொண்ணோட ஆத்மாவை தான் லிங்க உடம்புக்குள்ள இவங்க சேர்க்கணும்னு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பொண்ணு 7 வயசுலேயே தண்ணியில முழுகி இறந்து போயிருப்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. முன்னாடி அவர் சடங்க பண்ணும்போது ஆத்மாவை பார்த்துருப்பாரு. அது ஜான்னு நினைச்சு பக்கத்துல போயிருப்பாரு. ஆக்சுவலா அது ஜா கிடையாது, இந்த பாட்டியோட பொண்ணு. இவ்வளவு நாளா அவளுக்கான நான் உடலை ஒன்று தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு நைட்டு இந்த சடங்கு மூலமா என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைப்பான்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த புரோக்கர் தான் அந்த பாட்டிக்கு உள்ள கூட்டி போய் இங்க காட்டியிருப்பான். உங்க பொண்ணு மாதிரி அவளுக்கும் 7 வயசு தான் சொல்றான். இவங்க பொண்ணுக்கான உடல் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃபிளாட்டை இவங்க தான் வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. போகும்போது வீட்டை இவங்க நாசம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்க பிளான் படி இவங்க ஹீரோட வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. இவங்க அந்த சடங்கு பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோ பொண்ணான ஜாவோட ஆத்மா இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அவங்கள இந்த சடங்கு பண்ணாம அது தடுத்துட்டு இருந்திருக்கு. இவங்க சில மந்திரத்தை போட்டு ஜாவோட ஆவியை அடக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆவியை அந்த பொம்மைக்குள்ள அடக்கிடுறாங்க. அந்த பொம்மையை கொண்டு வந்து தான் நம்ம ஹீரோ இங்க கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த பொம்மையை கொண்டு வந்து அந்த ரூம்ல வச்சு இவங்க அந்த சடங்கை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணோட நெஞ்சில மார்க் போட்டிருக்கோம். இதெல்லாமே அந்த பக்கத்து வீட்டு பாட்டி வீடியோ எடுத்திருப்பாங்க. இதை பார்த்து அந்த சூனியக்கார பாட்டி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இன்னும் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பாட்டி கெஞ்சுறாங்க. இனிமேட்டு நீ எனக்கு அடிமைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டியோட கண்ணு வெள்ளையாயிடுது. இப்போ கட் பண்ணா நம்ம இங்க வச்சு அவங்க அந்த சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணோட பொம்மையில அந்த சிம்பலை வரைகிறாங்க. இப்போ கட் பண்ணா நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ அந்த ஆள் கையில் இருக்க அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. ஹீரோயினோட ஃபோன் எடுத்து பக்கத்தில் இருக்க குளத்துல தூக்கி போட்டுறாரு. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பொட்டிக்குள்ள இல்ல, அவளை எங்கேயோ தேடி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா ஹீரோயின் ஹஸ்பண்டா காட்டுறாங்க. இந்த பக்கத்து வீட்டு பாட்டியை அடிச்சு தள்ளி பாத்ரூம்ல பூட்டிட்டு இப்போ மேல வந்தா அந்த லேடி வராங்க. உங்களை பார்த்தோன்னே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அவங்க இவரை கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. அவர் ஃபோன் எடுத்து அந்த லேடிக்கு மெசேஜ் பண்ணி நான் திரும்பி வீட்டுக்கு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் சொல்லி அந்த லேடி ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆளோட வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வர வழியிலே போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இல்லை சார்ஜ் இல்லாதனால ஃபோன் ஆஃப் ஆயிடுது. இப்போ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து சில கேஸ் ஐட்டம்லாம் எடுத்துட்டு வந்து மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மைக்ரோவேவ் டொமால்னு வெடிக்குது. இப்போ அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே அந்த சடங்கு விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுத்தியில எடுத்துட்டு மேலே வராங்க. பார்த்தா மேலே பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பாட்டி மூஞ்சி மேலே புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே பொண்ணு துடிக்கிறத பாக்குறாங்க. இப்போ அந்த பாட்டியை சுத்தியலால அடிக்கலான்னு பாக்குறா. அத்தா இவங்களால அடிக்கவே முடியல. அப்படியே நமக்கு கண்ணாடியோட ரிஃப்ளாக்ஷன்ல காட்டுறாங்க. எல்லா ஆவிங்களும் இவங்களை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்குங்க. அப்படியே அவங்க மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருதுங்க. இப்போ பொண்ணை போய் பார்க்க போறாங்க. இவளோட கண்ணில் பார்த்தா இன்னொரு கருவிழி தெரியுது. பக்கத்துல இன்னொரு பொம்மை அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. டக்குன்னு சுத்தி எடுத்து அந்த பொம்மையோட மூஞ்ச உடைக்கிறாங்க. அந்த பொம்மையில இருந்து அந்த பேய் வந்து இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அப்படியே அந்த பொம்மையை அவங்க உடச்சே போட்டுடுறாங்க. பார்த்தா அந்த பாட்டி ஏச்சி வந்து நம்ம ஹீரோயினை தடுக்கிறாங்க. இப்ப அப்படியே அவங்க தள்ளி விட்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு வெளியே ஓடி வரா. பார்த்தா அந்த பாட்டியும் அந்த லேடியும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா. அதுக்கு அந்த பாட்டி உன் பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இப்ப அவன் பொண்ணே கிடையாது வேற யாரோன்னு சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டோட சீலிங் உடஞ்சி கீழே விடுது. இப்போ அந்த பாட்டி அந்த லேடி நம்ம ஹீரோயின் 3 பேருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. அப்போ லிங்கு மட்டும் ஏஞ்சி நிக்கிறா. அந்த பொண்ணு கையில ஷார்ப்பான கட்டையை எடுத்து அந்த வில்லிங்களை 2 பேரையும் போட்டு தள்ளிடுறா. இப்ப அப்படியே நமக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ரூம்ல அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சாகறதுக்கு முன்னாடி அவரோட பேகுக்குள்ள அவர் பொண்ணோட பொம்மை இருக்கு. பார்த்தா அவர் பொண்ணு ஜா தெரியுறா. ஒரு தங்கச்சியை காப்பாத்துமான்னு சொல்லி அந்த பொம்மையோட தலையில அந்த மார்க்க போடுறாரு. அதுக்கப்புறமா அவரும் இறந்து போயிடுறாரு. இப்போ லிங்கோட உடம்புக்குள்ள இருக்கிறது வேறு யாருமே இல்லை, ஜாதா. இப்போ கட் பண்ணா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு உன்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு முதல் கல்யாணம் நடந்ததையும் அவர் பொண்ணை பற்றி உன்ட்ட சொன்னது இல்லையான்னு சொல்லி கேட்குறான். இப்போ பொண்ணை செக் பண்ணுறதுக்காக ரூமுக்கு வந்து பார்க்குறா. இப்போ தலகான கடியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. இந்த ஃபோட்டோவில் ஜாவும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லி லிங்கு கிட்ட கேட்குறா. இது நமக்கு வீட்டில் கிடச்சிதுன்னு சொல்கிறா. இப்போ லிங்க் அம்மாவை ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடுறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின்ட்டாவை நான் உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறா. எனக்கு லிங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் முழிச்சு பார்த்தா நான் அவள் உடம்புக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறா. பொண்ணு இறந்து போனதை நினச்சி நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா.
என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி அந்த சின்ன பொண்ணு கதறி அழுகுறா. அழாதமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்துறா. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ லிங்க உடம்புக்குள்ள இருக்க ஜா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. ரொம்ப தயங்கி அவளை பிடிக்காம உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளோட பொண்ணு அவ கிடையாதுன்னு அவளுக்கு தெரியும். இப்போ கையை எடுத்து நம்ம ஹீரோயினோட இடுப்பை அவ பிடிக்க வைக்கிறா. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நான் உன்னை பீச்சுக்கு கூட்டு போறேன்னு சொல்றா. இப்போ இவங்க நம்மள பொண்ணாதான் பாக்குறான்னு சொல்லிட்டு ஜா அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோயினை அவளை பொண்ணாவே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்படி இந்த படம் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.